guys, welcome to my channel. என் பேரு ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் மேக்கப் vlogs பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் vlog இல்லை ஹால் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் ஹால் வந்துட்டு காமிச்சிருக்கேன். வேறு என்ன மேக்கப்பு ட்ரெஸ் இது ரெண்டு தவிர்த்து நான் எதுவும் காமிச்சது இல்லைல்ல. இன்றைக்கி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம க்ராசரி ஹால் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதத்துக்கான மல்லிகை சாமான் வந்துட்டு அக்கா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் அதோட vlog வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வந்துட்டு போயிட்டு வந்தேன். ஆக்சுவலி இதையே வந்துட்டு இந்த என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறது வந்துட்டு vlogலேயே ஆட் பண்ணலாம் அப்படி தான் நினச்சேன். பட் வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிடும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எதுக்கு வந்துட்டு ஒரே வீடியோவாக போடணும், 2 வீடியோவாக போட்டோம்னா 2 கண்டென்ட்டாக ஆக்சுவலியா. ஸோ அதனால் இந்த மாதிரி யோசித்தேன். ஏன்னா வந்துட்டு vlogs வீடியோஸ் எதுவுமே வந்துட்டு நான் வந்து போடுறதே இல்லை. ஆக்சுவலி இந்த வீடியோ இப்போ நான் வந்து எடுக்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து March 5, ஓகேவா. இந்த டேட் வரைக்கும் நான் வந்துட்டு ப்ராப்பராக வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணல. நேற்று தான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 1 மாதம் கழிச்சு என்னோடய வெட்டிங்க்கு நான் எடுத்த பிரேக் எல்லாமே சேர்த்து நேற்று தான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ நமக்கும் கண்டென்ட் வேணும் இல்லை, ஸோ அதனால் வந்து செப்பரேட்டாக போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி க்ராசரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தீர்ந்து போகல. பட் சில இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு காலியாகிடுச்சு. அதாவது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு காலியாகிடுச்சு. அதனால் நான் இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். டிமார்ட் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ டிமார்ட்டில் வாங்கினது பார்த்திங்கன்னா 2 பேக், இந்த மாதிரி 2 பேக் ஃபுல்லாக இருக்குது. ஒரு பேக் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. பேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆல்ரெடி டிமார்ட் வந்துட்டு போயிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ வாங்கின பேக்ஸ் வந்துட்டு நான் சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு 3 பேக், அதை 3த்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பேக் வாங்கினோன்னா 30 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க, 29 rupees. ஸோ அதனால் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு குடும்பஸ்திரீ ஆகிட்டோம். குடும்ப பெண்மணி. நான் வந்துட்டு ஒரு பொறுப்பான பெண்மணியாக வந்துட்டு மாறிட்டேன் அப்படின்னு நானே வந்துட்டு சொல்லிக்கிறேன். அதான் நான் வந்துட்டு வீட்டிலேருந்தே பேக் எடுத்துகிட்டு போயிட்டேன் சமத்தா. ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு போனதுக்கு 2 டப்பா வந்து எடுத்தேன். ஏன்னா நான் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் டப்பா பைத்தியம் ஆகிட்டேன். எப்போல்லாம் வந்துட்டு டிமார்ட் போகிறேனோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறேன். அதாவது பருப்பு போட்டு வைக்கிறதுக்கு, ஒரு வேறு என்ன மாவு எதனா போட்டு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி போடுறதுக்கு பாக்ஸஸ் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறேன். அண்ட் நான் வாங்குகிற எல்லா பாக்ஸுமே வந்துட்டு கரெக்டாக வந்து எதனா ஒரு பொருள் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிடுது. இது வந்து நான் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக பார்த்து கூட வாங்கலை, ஒரே ஸ்க்ராச்சஸாக விழுந்திருக்கு. ஒன்று வந்துட்டு முந்திரி பருப்பு போட்டு வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு நான் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதே இல்லை சுத்தமாக. ஸ்கின் கேர் ஆகட்டும், என்னோடய பாடி கேர் ஆகட்டும், ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் எதுவுமே இல்லை. சரி நம்ம வந்துட்டு இப்படியே போனால் ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் என்னோடய என்கேஜ்மெண்ட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு என்னோடய பாடி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு கஞ்சி வந்துட்டு நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அது வந்து கொள்ளு அப்புறம் பார்லி அதை சேர்த்தி அதை வந்து ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி அதை வந்துட்டு கஞ்சி மாதிரி பண்ணணும். ஸோ அது வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி திரும்பி அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த மாவை போட்டு வைக்கிறதுக்காக இந்த டப்பா, ஸோ 2 டப்பாஸ். இந்த 2 டப்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டு 89 rupees. ஸோ இது வாங்கினேன். ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு இந்த காம்போ பாக்ஸஸே வந்துட்டு 100 rupeesக்கு 3 boxes எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் வந்துட்டு ஸ்டாக் இல்லை, நிறைய திங்ஸ் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. யூஸ்வலி நாங்கள் வந்துட்டு இந்த சந்திரா மெட்ரோ மால் இருக்குல்ல, விருகம்பாக்கம், அங்கே போவோம். ஸோ அங்கே வந்து நிறையா இருக்கும். இங்கே வந்து எனக்கு பாக்ஸஸ் இந்த மாதிரி நிறைய கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் இது 2 மட்டும்தான் வாங்கினேன். அடுத்து வந்துட்டு தேங்காய் வாங்கினேன், சட்னி அரைக்க, வேறு இதுக்கு குழம்புல இதில் நான் போடுறதுக்கு. இந்த தேங்காய் வந்துட்டு 36 rupees நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. பில் எங்கே போட்டேன், பில் வந்துட்டு ஏதோ இந்த 2 பேக்கில் ஏதோ ஒரு பேக்குள்ளே இருக்குது, கிடச்சிது நான் காமிக்கிறேன். அடுத்து வந்துட்டு கம்ஃபர்ட். ஸோ கம்ஃபர்ட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் வர்றதுக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸஸில் வந்துட்டு. ஸோ அதுக்காக இது வாங்கினேன். வேறு என்ன, இது வந்துட்டு ஜாக்ரி பவுடர். நாட்டு சர்க்கரையில் தான் நாங்கள் வந்துட்டு காஃபி போட்டு குடிக்கிறோம். அண்ட் அது வந்து எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒயிட் சுகர் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. வீட்டில் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சது அப்படியே இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இதுதான் வந்துட்டு நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்துட்டு அப்படியே இருக்குது. இது வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எதெல்லாம் எனக்கு வந்துட்டு தேவையோ அது வந்துட்டு சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த திங்ஸை மட்டும் தான் நான் வந்துட்டு வாங்குறதுக்காக போயிருந்தேன். அண்ட் அது வந்து நான் லிஸ்ட்டும் எடுத்துக்கிட்டேன், என்னென்னலாம் நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 20 items கிட்டே இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக அந்த 20 items நான் வந்துட்டு வாங்கிட்டேன். அண்ட் அது இல்லை, ஒரு 4-5 items வந்துட்டு எனக்கு அங்கே கிடைக்கல. கிடைக்கல.
லைக் நான் வந்துட்டு அப்பளம் வந்து லிஸ்ட்டில் எழுதியிருந்தேன். பட் அப்பளம் வந்துட்டு அங்கே எனக்கு தேவைப்படுற பிராண்டு கிடைக்கல. அதாவது பாப்புலர் அப்பளம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அது அங்கே கிடைக்கல, அதனால் அதை நான் வாங்கலை. ஸோ அந்த மாதிரி சில திங்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைக்கல. அண்ட் சில திங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவாக எடுத்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐட்டம் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு எடுத்தேன். மற்றது எல்லாமே வந்துட்டு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஃபீலிங் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் மக்களே, உண்மையாக. ஸோ அதான் இது என்னது, நாட்டு சர்க்கரை, இது வாங்கிடணும். அடுத்தது வந்துட்டு மில்க் மெய்ட். ஸோ இந்த மில்க் மெய்ட் வந்துட்டு எதுக்குன்னா, எதனா ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாமே. நான் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன தெரியுமா, நான் வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற அந்த டைம்லலாம் என்ன நினச்சேன்னா, அவ்வளோதான்ப்பா, நமக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, நமக்குன்னு ஒரு கிச்சன் இருக்கும், நம்ம வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு சமைக்கலாம், என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் வந்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்லாம் பெரிய கனவு கோட்டை. ரீல்ஸ்லாம் திறந்தாலே ஒரே வந்துட்டு ரெசிபி வீடியோஸாக தான் வரும். ஆனால் வந்துட்டு என்னைக்கு நான் வந்துட்டு கல்யாணமாகி இந்த வீட்டுக்குள்ளே வந்தனோ, எனக்கு வந்துட்டு இந்த வீடு கிச்சன் மெயினாக, ஓகேவா, இந்த கிச்சனுக்குள்ளே போனாலே வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு இது என்ன இடம்னே தெரியல, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டு கிச்சனில் சமைச்சு பழகிருச்சு, ஓகேவா. இங்கே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பாத்திரம் எல்லாமே புதுசாக இருந்துச்சு, எல்லாம் டப்பாஸும் எல்லாமே வந்துட்டு புதுசாக இருந்துச்சுன்னொடனே எனக்கு வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, ஏதோ பழக்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு, ஓகேவா. அண்ட் ஆல்சோ சமைக்கும்போது நிறைய வந்துட்டு சூடு வச்சுக்குவேன். இந்த 1 மந்த்லேயே இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறப்போ இந்த மெயினாக இந்த தம் ஃபிங்கர் வந்துட்டு அவ்வளோ அடிபட்டிருக்கு இதில், அதாவது வெட்டுப்பட்டிருக்கு. இப்போ வந்துட்டு காஞ்சு போச்சு எல்லாமே. அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சூடு, இங்கே வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு காஞ்சுது, இங்கே ஒரு சூடு, அப்புறம் வேறு எங்கேயோ கூட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா சூடு வச்சுக்கிறது, கட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பழக்கம் வந்திருக்கு எனக்கு இந்த கிச்சனில். ஸோ அதனால் ஐ ஹோப் இதுக்கப்புறம் புதுசாக எதனா ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவேன்ட்டு. அதனால தான் இந்த மில்க் மெய்டு. எதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு மில்க் மெய்டுக்கு இவ்வளோ பெரிய கதை வந்துட்டு எதுக்குன்னு தெரில. புதுசாக ரெசிபி எதனா ட்ரை பண்ணுறதுக்காக இது வாங்கினேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மில்க் மெய்டெலாம் வந்து இது வாங்குறீங்கன்னா ஓப்பன் பண்ணி 7 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு அமுல் மில்க் மெய்டில் அந்த டப்பாவில் பார்த்தேன். இது எப்படின்னு எனக்கு தெரியல, மேபி இதுலேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் 7 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா, காஃபி போட்டு குடிச்சிடுவோம். அதாவது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஏன்னா இது வந்துட்டு அப்போது பாயாசம் செய்கிறதுக்காக வீட்டில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாயாசம் எப்போ செஞ்சாங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சணும்ல அன்றைக்கி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது மீந்து போச்சு. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த 1 வீக்குக்கு நானும் என்னோட புருஷரும் வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டோம் அதில். ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது நெய் வந்துட்டு இந்த வீட்டுக்கு ரொம்ப வந்து அத்தியாவசியமான ஒரு பொருள். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த குழம்பு செய்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். அதுவும் காலையில் குழம்பு வந்து நான் செஞ்சிடுவேன். ஆனால் காலையில் வந்துட்டு எந்த குழம்பு வச்சாலுமே வந்து எனக்கு அது ரொம்ப டைம் எடுக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஆகிடுது. ரொம்ப டைம் எடுக்குது. அண்ட் மெயினாக வெஜிடபிள்ஸ் வெட்டுறது வந்து எனக்கு பயங்கரமாக டைம் எடுக்குது. அதனால் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து இந்த 1 pot ரெசிபீஸ் மாதிரி செஞ்சிடலாம். அதாவது இந்த புதினா ரைஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி ரைஸஸ் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு நெய் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் நான் வந்துட்டு 500 ml கீ வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு பேக்ரவுண்டு ஸ்டோரி வந்துட்டு இருக்குது. இப்போவே வந்துட்டு 10 நிமிஷம் மேலே போயிட்டுருக்கு வீடியோ. இன்னும் வந்துட்டு எவ்வளோ பொருள் இருக்குது தெரியுமா? எப்போ கூட முடியல, இன்னும் இவ்வளோ பொருள் இருக்குது. அது போக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஃபேஸ் வாஷ்க்கு நான் பாண்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு என்னோடய மாமாவுக்கு ரைஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிருந்தேன். அது வந்துட்டு காலி. நானும் வந்துட்டு நைக்கால் ஆர்டர் போடணுன்ட்டு ஆல்மோஸ்ட் 10 days மேலே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் இன்னும் போடல. சரின்ட்டு இதை பார்த்தோன்னே இதை வாங்கிட்டேன் இப்போதைக்கு. ஸோ அது அடுத்தது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 1 pot ரைஸஸ் வந்துட்டு நான் செய்வேன் அப்படின்ட்டு லஞ்சுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இந்த ரைஸ் தான் தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இந்த டொமேட்டோ ரைஸாக இருக்கட்டும், புதினா ரைஸாக இருக்கட்டும், நார்மல் ரைஸ்லேயே செய்யலாம். ஆனால் மேடம் வந்துட்டு அப்போல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வேணும், அப்போ தான் வந்துட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். எனக்கு வந்து மூச்சே வாங்குது இப்படி ஓவராக பேசி. நான் இவ்வளோ பேசுகிற ஆளே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிற வீடியோவில் நான் இவ்வளோ பேசவே மாட்டேன். ஏதோ தெரியல, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கேன் நான் இன்னைக்கு மெயினாக.
அடுத்தது சேமியா. இது வந்து ரோஸ்டட் சேமியா, பேம்பினோ ரோஸ்டட் சேமியா. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த சேமியா, உப்புமா இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. கீழே காய் வித்துட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு இதுதான் பிரச்சனை. நம்ம வந்துட்டு எதனா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு யோசிச்சு இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக உட்காந்தா தான் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாக வருது. என்ன பேசிகிட்டு இருந்தேன், அதே மறந்துட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு உப்புமா சேமியாலாம் வந்து பிடிக்காது. ஆனால் எனக்கு வந்துட்டு உப்புமா சேமியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். டைம் பீங்க்கு டக்குன்னு ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால அது. அடுத்து வந்துட்டு பேராஷூட் எண்ணெய். இந்த பேராஷூட் ஆயில் வந்துட்டு எனக்கு கிடையாது, இது வந்துட்டு அவங்களுக்கு. அவங்க டெய்லி வந்துட்டு ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு ஒரு சொட்டு எண்ணெய் வந்துட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு தான் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்காக வாங்கினேன். அடுத்தது ஹென்கோ இது வந்து டாப் லோட். எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் துணி துவைக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இது வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலாக எல்லார் வீட்டு வாஷிங் மிஷினும் துணி துவைக்கும் தான். 2 லிட்டர் இது வந்துட்டு 2 லிட்டர் இந்த லிக்விடு. ஸோ இது வாங்கியிருந்தேன். அடுத்து வந்துட்டு துவரம் பருப்பு. இது வந்துட்டு உதயம் துவரம் பருப்பு. எத்தனை கிராம்ஸ் இது, எவ்வளோ கிராம்னு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு க்ராசரி லிஸ்ட் எழுதுகிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துவரம் பருப்பு 1 kg ஆர் 500 கிராம்ஸ் இந்த மாதிரி எழுதுவாங்களே. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே எழுதலை. ஏன்னா எனக்கு வந்துட்டு அளவு தெரில. எனக்கு வந்துட்டு இதுக்கும் அளவு தெரில, சமைக்கிறதுக்கும் எனக்கு வந்துட்டு அளவு தெரில. மோஸ்ட்டாக நான் வந்துட்டு சமைக்கிறேன் அப்படின்னா அந்த குவான்டிட்டி வந்துட்டு இத்தினூண்டு ஆகிடுது. ஓகேவா, இது வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். லஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் நான் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு இத்தினூண்டு தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா நடந்துச்சு. நான் வந்துட்டு என்னோட லேர்னிங் பீரியடில் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நமக்கும் இது வந்து ரொம்ப புதுசு இல்லையா. இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம அப்பா அம்மாவோட அந்த கைக்குள்ளேயே வந்துட்டு இருந்துட்டு இப்போ வெளியே வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிறேன். அதுவும் மெயினாக இந்த குக்கிங்கில் இந்த குவான்டிட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணால் வந்துட்டு ஜாஸ்தியாக வந்துட்டு குவான்டிட்டி வரும், என்ன பண்ணால் கம்மியாகிடுது, அந்த மாதிரியான அனாலிசிஸ் வந்துட்டு இப்போ தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 or 3 monthஸில் வந்துட்டு செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்களில். ஸோ துவரம் பருப்புக்கு பேக் ஸ்டோரி இதுதான். அடுத்து வந்துட்டு இது வந்து டாய்லெட்டுக்கு இந்த ஏர் பாக்கெட்ஸ் வந்துட்டு வாங்கணும், 2 வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 கிலோ ஆஷிர்வாத் கோதுமை மாவு. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் சப்பாத்தி அதிகமாக வந்துட்டு செய்கிறோம். ஓகேவா, அண்ட் எனக்கு வந்து இந்த சப்பாத்தி மாவு பிசைய தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சேன். அது வந்து கொஞ்சம் சுமாராக வந்துச்சு. ஓகேவா, ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு ரொம்ப மாதம் முன்னாடி மாதம் இல்லை ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹார்டாக வரும். ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த சப்பாத்தி செய்கிற அந்த இதையே விட்டுட்டேன். நான் ப்ராக்டிஸும் பண்ணல. ஓகேவா, அந்த ரிஸ்க் எடுக்கவே விரும்பல. நான் வந்து சப்பாத்தியே செய்ய மாட்டேன். பட் எனக்கு வந்து இவங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி வந்து பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்துட்டு பிசைய வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணேன். சுமாராக வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த டைம் பண்ணும்போது முன்னை விட பெட்டராக வந்துச்சு. அதுக்கும் அடுத்த டைம் பண்ணும்போது செம்ம சாஃப்டாக, அதாவது இது வரைக்கும் பண்ணதுலேயே சூப்பராக வந்துட்டு வந்துச்சு. ஸோ அதனால் அடிக்கடி நாங்கள் வந்து சப்பாத்தி வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நான் ஓகேவா, அதனால் 2 kgs வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு காலியாக போகுது. இவ்வளோண்டு தான் வந்துட்டு இருக்குது மாவு. அடிக்கடி வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். அதனால் நான் வந்துட்டு இவ்வளோ பெருசு வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்து விம்பார். இது வந்து இதில் ஸ்க்ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ரூபா, 60 rupees. இது பாத்திரம் விளக்குறதுக்கு. ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு கேஷ்யூ நட் வந்துட்டு வாங்கினேன். ஸோ முந்திரி வந்து நான் வந்து இந்த 1 pot ரைஸஸ் செய்யும்போது சில இதில் வந்துட்டு கலக்குவேன். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியில் வந்துட்டு இந்த முந்திரி பேஸ்ட்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக முந்திரி வாங்கினேன். ஆக்சுவலாக இதை விடவும் பெரிய பேக்கெட் வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்துட்டு சரி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்துட்டு முந்திரி ஒரு மந்த்துக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு கேஷ்யூ நட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்தில் நம்ம வந்து பெருசாக வாங்கினோன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது 200 grams. இது வந்து 200 grams வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ கேஷ்யூ நட் இருக்குது. அடுத்து வந்து கசகசா. இது வந்துட்டு நான் லிஸ்ட்டில் எழுதலை. பட் இது வந்து நீங்கள் இந்த நான்வெஜ் கிரேவிக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இது நான் எடுத்தேன். 50 grams. இது 114 rupees. ஆக்சுவலி இது எல்லாமே எம்ஆர்பி ப்ரைஸ். ஓகேவா நான் சொல்கிறது. பட் உங்களுக்கு வந்து பில்லிங் இருக்குது. பில்லில் வந்துட்டு அவங்க பில் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கம்மியாகவே கிடைக்கும். எனக்கு வந்துட்டு பில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா
தெரியுதா 2749 rupees ஆச்சு இன்னைக்கு. நான் வந்துட்டு 4000 கிட்ட ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். நல்ல வேலை வந்துட்டு இவ்வளோ தான் ஆச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு திங்ஸ் ரொம்ப லிமிட்டடாக வாங்கியிருக்கோம். இன்னும் வந்துட்டு மேஜரான நிறைய திங்ஸ் வந்துட்டு இருக்குது, ஸ்டாக்கில் இருக்குது. ஒருவேளை அது எல்லாமே காலியாக இருந்துச்சு, அதெல்லாம் நான் வந்துட்டு வாங்குறேன் அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கும் போல். அடுத்தது வந்துட்டு டிஷ்யூ பாக்ஸ் க்ளீன் ப்ளஸ் அப்படின்ற பிராண்ட். இது வந்து பை 1 get 1 போட்டிருந்தாங்க. நமக்கு வந்து இது மேக்கப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். டிஷ்யூ தான் வந்துட்டு அப்படியே சாரா மாதிரியாக வந்துட்டு காலியாகும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இது 2 பை 1 get 1 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த பிரிஞ்சி இலை. இது பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்குது. 50 grams ஆகுது. இதில் வந்துட்டு MRP 32 rupees போட்டிருக்காங்க. ஸோ இது வாங்கினேன். அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, கரெக்டாக என்ன வேணுமோ அதை வந்து நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து நான் டிக் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ராவாக வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐட்டம் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நான் வந்துட்டு ஆல்ரெடி எழுதிட்டு போனது தான். ஸோ அதனால் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து நந்தினி வீட்டுக்கு கிட்ட வந்து ஆக்சுவலி நான் டிமார்ட் வந்து நந்தினி கூட தான் போனேன். நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் vlog வந்து பார்க்கலன்னா பாருங்கள். அவங்களோட வீட்டுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருந்துச்சு. ஆசையாக இருந்துச்சு, சே நம்ம வீடு ஏன்டா இங்கே இல்லை அப்படின்ட்டு. இறங்கி போன உடனே அவ்வளோ கடை. ஸோ அங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். அதெல்லாம் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இந்த பேக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லி, அப்புறம் பாவக்காய் கொஞ்சம் எடுத்தேன். பாவக்காய் எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுறதுக்காக மார்னிங்கில் ஜூஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம், நானும் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கேரட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்ன இருக்குது, பூண்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் ஆப்பிள் அண்ட் பொமோகிரானட் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பேக் சைடு இருந்த கடையிலேருந்து வாங்கினது. பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, கேரட், பாவக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, ஃப்ரூட்ஸ், அவ்வளோதான். இதெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு அங்கேருந்து வாங்கினோம். அவ்வளோதான் மக்களே, இதெல்லாம் தான் இன்றைக்கி போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்துட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு டின்னர் செய்யணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போயிட்டு நான் எடுத்து வைக்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோ நாளைக்கு எடுத்துக்கலாம், ஹால் வீடியோ நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு இங்கே இருக்கிற சில திங்ஸ் வந்துட்டு எனக்கு இப்போது நான் டின்னர் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போவே வந்துட்டு டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். டைம் வந்துட்டு 7:20. அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி 7:30 or 8 வந்துட்டு வந்துடுவாங்க. ஸோ நான் அதுக்குள்ளேயே வந்துட்டு டின்னர் வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப லேட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் சமைக்க போகிறேன். புதுசாக இன்றைக்கி வந்துட்டு ஓட்ஸ் தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை தான் போயிட்டு நான் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஹால் வீடியோ வந்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சு, நல்லாயிருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு இது வந்துட்டு அடிக்கடி போடுறேன். ஓகேவா, க்ராசரி ஐட்டம்ஸ் என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படின்றது உங்களுக்கு நான் அடிக்கடி காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு அடிக்கடி போடுறேன். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுட்டு டக்குன்னு நான் போய் சமைக்கிறேன். ஓகேவா, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.